இருக்கும்போது, நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை டிராவல் பண்ண வைக்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை நினைக்கிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம கலண்டுட்டா போதும், இந்த இடத்துல இருந்து கலண்டா போதும், வேண்டாம், நம்ம உடனே போயிடுவோம், உடனே வெளியே போயிடுவோம், வெளியே போய் சம்பாதிக்கலாம், வெளியே போய் பார்த்துக்கலாம், இந்த இடத்துல இருந்து அடுத்து போகலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சகோதரர்கள் எனக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, எனக்கு விரோதமாக பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆனால் நான் ஒன்று செய்வேன், இவன் நிமித்தம் இங்கே இருக்கிற ஒருத்தருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் என்ன நோக்கத்துக்காக வந்தேனோ, நான் என்ன காரியத்திற்காக இந்த இடத்துல காலடி எடுத்து வச்சேனோ, நான் எதை பேசினேனோ அதை செய்யாம இந்த இடத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் போறது இல்லை, நான் போறதில்லை. யாருக்காகவே நான் இதை விட்டு கொடுக்க போறதில்லை, யாருக்காகவே நான் இதை இழக்க போறதில்லை. இந்த பிரச்சனை எனக்கு சரியில்லாததுனால இந்த காரியத்தை நான் செய்யாம நான் போக மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை நான் செஞ்சு நானே செய்து முடிப்பேன். எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு விரோதமா எல்லாம் இருக்குது, ஆனா நான் ஒன்று தீர்மானம் பண்றேன், நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் எந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேனோ நானே அதை என்ன பண்ணுவேன்னா நான் செய்வேன், நான் செய்வேன். அடுத்து வேற ஒரு தாட்டு வந்து தாவீதுனுடைய இருதயத்திற்குள்ள வரவே இல்லை, வரவே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ண வைக்கிறாரு, நீங்க முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்க தேள்களுக்குள்ளே இருக்கிறீங்க. என்னை ஏன் ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க, எனக்கு சுத்தமா இந்த இடம் பிடிக்கல, என்னை எங்கே வேணாலும் கொண்டு போங்க, நான் என்ன வேணாலும் நான் செய்கிறேன், என்ன வேணாலும் செய்கிறேன், நான் நல்லா செய்வேன், உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வேன், என்னை மட்டும் நீங்கள் அங்கே கொண்டு போனீங்கன்னா நான் அப்படி செய்வேன், இங்கே கொண்டு போனீங்கன்னா இங்கே செய்வேன், இந்த ஊர்ல இருந்து இங்கே கொண்டு போனீங்கன்னா இந்த செய்வேன், இந்த ஜனங்களை விட்டுட்டு அடுத்து ஒரு ஜனங்களிடத்துல என்னை கொண்டு போனீங்கன்னா இதெல்லாம் செய்வேன். இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதை செய்யணும்னு உங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதை எங்கே செய்யணுமாமா, எங்க செய்யணுமாமா? அந்த சூழ்நிலை நல்லா இருக்கிற இடத்துல அல்ல, அது சாதகமா இருக்கிற இடத்துல அல்ல, உங்களுக்கு எல்லாம் வந்து இருக்கிற இடத்துல அல்ல, எல்லாம் விரோதமா இருக்கிற இடத்துலையும், ஆமேன், அந்த இடத்துலையும் நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்கிறது தான் ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம்.